குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பல தெய்வங்களினுடைய வழிபாடுகளை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். நிறைய கிராம தேவதைகளினுடைய வழிபாடுகளை தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே ஒரு விதமான சக்தி உண்டு. ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல போகிறது ஒரு நரசிம்மர் வழிபாடு. ஸோ நரசிம்மர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் சுவாமி மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம். ஸோ தசாவதாரமே நம்ம என்ன சொல்கிறோம், பெருமாளினுடைய அவதாரமே எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தில் முதல்ல ஒரு சிங்கிள் செல்லுலார் ஆர்கானிசம் வந்தது. அதுதான் மத்ஸ்ய அவதாரமாக பெருமாள் இருந்தார். அடுத்தது வராக அவதாரம் வந்தது. இப்படி அந்த எவல்யூஷன் எப்படி வந்தது? ஸோ வெறும் தண்ணியில் மட்டும் இருக்கக்கூடிய ஜீவனாக சுவாமி இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஆம்ஃபிபியன் கூர்ம அவதாரம்னு சொல்கிறோம் இல்லையா, மத்ஸ்ய கூர்ம வராக இப்படி தான் வரும் அவதாரங்களில். ஸோ மத்ஸ்யத்துக்கு அடுத்தது கூர்ம ஆம்ஃபிபியன்னு சொல்லுவோம். தண்ணிலையும் இருக்கும், நிலத்துலேயும் இருக்கும். அடுத்தது பன்றி ரூபத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நரசிம்ம அவதாரத்தில் தான் என்னென்னா, முகம் ஒரு சிங்க ரூபமாகவும் ஒரு மிருகமாகவும் கழுத்துக்கு கீழே அவர் மனிதனாகவும் ரூபம் எடுத்தார் பெருமாள். ஸோ இதை டாவின்ஸ் தியரின்னு கூட நம்ம சொல்லலாம், இந்த எவல்யூஷன் அப்படிங்கிறத. அதனால் சயின்ஸில் நம்ம பார்க்கும்போது நம்ம பழைய இதை தான் டிஸ்கவர் பண்ணி நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ பெருமாளினுடைய அவதாரத்தில் முகமும் உடம்பு மனித ரூபத்திலையும் இருக்கக்கூடிய நரசிம்ம அவதாரம். ஸோ நரசிம்ம அவதாரம் பெருமாள் எடுத்ததுக்கு காரணமே, அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஹிரண்யனை வதம் பண்ணுறார். இந்த ஹிரண்யனை வதம் பண்ணுறதுக்கு பிரகலாதன் எப்பேற்பட்ட ஒரு பக்தனாக இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், வயத்தில் ஒரு குழந்தை இருக்கும்போதே அந்த குழந்தை நல்ல விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரகலாதனினுடைய தாயார் பிரகலாதனை கருவில் சுமக்கும் பொழுது நாரதர் பெருமாளினுடைய மகிமையை சொல்கிறார், ஓம் நமோ நாராயணா அப்படின்னு. ஸோ பிரகலாதனோட அம்மா தூங்கி போய்ட்றா. ஆனால் பிரகலாதன் ஊம் கொட்டுறார். அப்போ நாரதருக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருது. ஸோ நரசிம்ம அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பெருமாள் இப்படித்தான் நான் அவதாரத்தில் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கே தன்னுடைய ரூபத்தை காமிச்சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருக்கோஷ்டியூர் தான். அந்த திருக்கோஷ்டியூர், அதாவது ராமானுஜர் தான் அங்கே ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை சொன்னார். ஸோ இந்த திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற ஊரில் தான் நரசிம்மர் தன்னுடைய அவதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல் காண்பித்தது அங்கே தான். ஸோ நரசிம்மரினுடைய இந்த அவதாரத்தில் பார்த்திங்கன்னா, பக்தனினுடைய குரலுக்கு பக்தன் எப்போ வேணாலும் கூப்பிடுவான். அதனால் கூப்பிட்ட உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காலை முன்ன வச்சு எப்போ கூப்பிட்டாலும் என்னுடைய பக்தனுக்காக வரேன் அப்படின்னு சொல்கிறது நரசிம்ம அவதாரம். கூப்பிட்ட குரலுக்கு அவர் வரக்கூடியவர். ஸோ இவரை எந்த நாளில் வழிபட்டால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷம். அதே போல் நரசிம்மர் நிறைய பெருமாள் கோயிலில் நீங்கள் பார்க்கலாம். நரசிம்மர் இருக்கக்கூடிய இதில் ஒரு பக்கம் நரசிம்மரும் மற்ற பக்கம் சுதர்சன ஆழ்வாரும் இருப்பார். சுதர்சன ஆழ்வாரை தான் சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பெருமாளினுடைய சக்கரத்தாழ்வார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமாளினுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரம் தான். அவரை சுதர்சன ஆழ்வார் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். இவர் என்ன பெருமாளுக்கு எப்பொழுதுமே ஒரு தன்னுடைய சக்கரம் அவருக்கு ஒரு பாதுகாப்பு. சில இடங்களில் சில கோவில்களில் பார்த்திங்கன்னா சக்கரத்தையே பெருமாள் வியூகம் பண்ணுற மாதிரி வச்சுருப்பார். சக்கரம் எப்படின்னா இப்படி தானே இருக்கும், ரவுண்டாக இருக்கும் இல்லையா, பெருமாள் இப்படி வச்சுருப்பார், சக்கரத்தை வியூகம் பண்ணுற மாதிரி. இந்த சக்கரத்தாழ்வார், அவருக்கு 18 கரங்கள் உண்டு. எப்பொழுதுமே நரசிம்மரோட தான் சக்கரத்தாழ்வாரும் இருப்பார். ஸோ நரசிம்மரும் சரி சக்கரத்தாழ்வாரும் சரி ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வங்கள். நமக்கு சத்ரு இருக்கா, வாழ்க்கையில் சத்ரு இல்லாத மனுஷனே கிடையாது. ஒரு சிலருக்கு அப்பா சத்ருவாக இருப்பா, ஒரு சிலருக்கு அம்மா சத்ருவாக இருப்பா, ஒரு சிலருக்கு கூட பிறந்தவங்க சத்ருவாக இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க. ஸோ இந்த சத்ருக்கள் நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் நம்மள்கிட்டருந்து விலகி இருக்கிறதுக்கு
சக்கரத்தாழ்வாரையும் நரசிம்மரையும் நம்ம வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ சக்கரத்தாழ்வாரை பொதுவாக சனிக்கிழமையில் வந்து வழிபாடு செய்வாங்க. ஏன்னா ஒரு சனீஸ்வரனினுடைய தாக்கம் வந்து எப்படி ஆஞ்சநேயரை நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதை விட பல மடங்கு நமக்கு வந்து பலன் தர்றது வந்து சுதர்சன ஆழ்வார், சக்கரத்தாழ்வார் தான். அதனால் சக்கரத்தாழ்வாரை நீங்கள் 7.5 சனி இருக்குது, அஷ்டம சனி இருக்குது, சுதர்சன அஷ்டகம் சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, சுதர்சன சதகம் சொல்லலாம். ஸோ இது சக்கரத்தாழ்வாருக்கானது. நரசிம்மர் எப்படின்னா செவ்வாய்க்கிழமை நம்ம நரசிம்மரை வந்து வழிபாடு செய்கிறோம். நரசிம்மருக்கு வந்து ஒரு தீராத கடன், எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஜுவல்லை கொண்டு வைக்கிறோம், திருப்பி மறுநாள் போய் அதை அடகு வைக்கிறோம். இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தால் செவ்வாய்க்கிழமையில் நரசிம்மருக்கு நீங்கள் ருண விமோச்சன ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது நரசிம்மரோடது. அந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி இல்லை காதால் கேட்டு நரசிம்மரை வந்து செவ்வாய்க்கிழமையில் போய் விளக்கேற்றலாம். அகண்ட தீபம் ஏற்றுறதும் ரொம்ப விசேஷம். நரசிம்மருக்கு செவ்வாய்க்கிழமை அகண்ட தீபம்னா பெரிய அகலில் மொத்தமாக அப்படியே அது ஃபுல்லாக நெய்யை விட்டுட்டு மொத்தமாக நீங்கள் வந்து உங்கள் அந்த பஞ்ச் ஆஃப் அந்த திரி இருக்குது இல்லைங்களா, அது நடுவில் அப்படியே வச்சு ஏற்றுறது தான் அகண்ட தீபம் ஏற்றுறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அடுத்தது நம்ம வந்து நரசிம்மருக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பேய் பிசாசு பிடிச்சவங்க, சித்த பிரம்ம, நீங்கள் ஷோலிங்கரில் வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்ப இந்த பேய் பிடிச்சவங்கெல்லாம் ஷோலிங்கரில் போய் சங்கு தண்ணி தெளிப்பாங்க. சுவாமி இது சங்கு தண்ணி அவ்வளோ வந்து ரொம்ப சங்கு தீர்த்தம் வந்து அவ்வளோ விசேஷம் நரசிம்மருக்கு. ஸோ இந்த மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க, பேய் பிடிச்சவங்க, எப்போவுமே பயந்துக்கிட்டே இருக்கிறவங்க, ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அவங்க சங்கு தீர்த்தம் வந்து கோவிலில் வந்து தெளிப்பாங்க நரசிம்மர் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் வந்து ஒரு உக்ர தெய்வம் தான். அதனால் அவரை வந்து பிரதோஷ காலத்தில் வழிபாடுகள் செய்வாங்க. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கும் வழிபாடு செய்வாங்க. அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நெய்வேத்தியம் என்ன அப்படின்னா பானகம் தான். ஸோ நீங்கள் செவ்வாய்க்கிழமை வீட்டில் நரசிம்மர் ஃபோட்டோ வேணும்னு அவசியமே கிடையாது. நரசிம்மரை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் பெருமாள் ஃபோட்டோ இருந்தாலே அதுலேயே நீங்கள் நரசிம்மரை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமிக்கு துளசி மாலை போட்டுட்டு பானக நைவேத்தியம் பண்ணி நீங்கள் சுவாமியை நமஸ்காரம் பண்ணலாம். ஸோ நல்ல வெல்லத்தை பொடி பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சுக்கு, ஏலக்காய், எலுமிச்சம்பழ ஜூஸ், இதுதான் பானகம். அடுப்புலேயே வைக்க வேண்டாம். இந்த நெய்வேத்தியம் ரொம்ப விசேஷமானது. இதை நம்ம வீட்டில் நம்ம நெய்வேத்தியம் பண்ணி ஒரு 4 பேருக்கு அந்த பானகம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து விசேஷமானது அது. ஸோ நரசிம்மருக்கு எப்படி வந்து அவருடைய உஷ்ணத்தை தணிக்கிறதோ நமக்கும் அந்த பானகத்தை அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணம் தணிகிறது, நமக்கு இருக்கக்கூடிய வியாதி போகிறது, இது எல்லாமே நமக்கு நன்மையை தரக்கூடும். நரசிம்மருக்கு வந்து 2 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, தீராத கடன், இதை வந்து தீர்க்கிறதுக்கு நரசிம்மரினுடைய ருண விமோச்சன ஸ்லோகம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2வது சத்ரு, நமக்கு எத்தனை விதமான எதிரிகள் இருந்தாலும் அவங்கள எல்லாத்தையும் அடித்து விரட்டி நம்மளை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது நரசிம்ம பெருமாள் தான். அதனால் நிறைய பெண்கள் குறிப்பாக ஆஃபீஸ்லாம் உங்களுக்கு நிறையா இந்த செக்ஷுவல் அப்யூஸ்லாம் இருக்குது, எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்கலாம் கண்டிப்பாக நரசிம்மர் வழிபாடை செய்யுங்க. ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு சொல்லி கொடுங்க. ஸோ நரசிம்மர் வழிபாடுங்கிறது பெருசாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. வீட்டில் டியூஸ்டே நம்ம நரசிம்மருக்கு என்ன ஒரு பானகம் நெய்வேத்தியம் பண்ணி அவரை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணாலே போகிறோம். குழந்தைங்களுக்கெலாம் கண்டிப்பாக ஒரு குட்டி ஃபோட்டோ ஒன்று வந்து ஸ்கூல் புக்லேயோ இல்லை இதுலேயோ நீங்கள் வச்சு அனுப்பலாம். அண்டு பெரியவங்க நம்ம வந்து எப்பொழுதுமே நம்ம பாக்கெட்டில் வந்து கேரி பண்ணலாம். ஸோ நரசிம்மரை நம்ம நினச்சாலே போதும், நம்ம நினச்சாலே ஓடி வந்து அருள் புரியக்கூடியவர் நரசிம்ம பெருமான் தான். உங்களுக்கு நிறையா கடன் பிரச்சனை இருந்தால் செவ்வாய்க்கிழமையில் ருண விமோச்சன ஸ்லோகம் சொல்லி நரசிம்மரை வணங்குங்க. என்ன நேயர்களே, இன்றைய பதிவில் வந்து நம்ம நரசிம்ம வழிபாடு என்ன, நரசிம்மரோடு சேர்ந்த சக்கரத்தாழ்வாரையும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.